கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான தலைப்பு குடும்பமும் இறைவனின் சித்தமும். வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 50 முடிய. இந்த பகுதியில் நமக்கு ஒரு நல்ல பாடம் உள்ளது. நம்முடைய பெற்றோர், சகோதரர்கள் அல்லது குடும்பத்தினருடன் நாம் வைத்திருக்கும் இயற்கையான உறவு கிறிஸ்துவுடன் உள்ள ஆன்மீக உறவை போல முக்கியமல்ல என்பதை விளக்குகிறது. எனவே நமது பூமிக்குரிய குடும்பம் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தடை செய்ய ஒரு காலம் அனுமதிக்க கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. அந்நாட்களில் இயேசு தம்மை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தால் சாப்பிடக்கூட முடியவில்லை. எனவே தன் மகன் மீது அக்கறை கொண்ட மரியாள் அவருடன் பேச முற்பட்டார். அதை அறிந்த இயேசு உடனடியாக சொன்ன வார்த்தை, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்பது. அதற்காக அவரிடத்தில் குடும்ப பாசம் இல்லை என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இறைவனின் பணியை நிறைவேற்றும் போது குடும்பம் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வார்த்தையை இயேசு சொல்கிறார். எனவே இன்றைய நாளிலும் கூட அவருடைய பணிக்கு முதலில் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இறைவனுடைய பணியை திறம்பட செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமென்.